வணக்கம் மக்களே. பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த அப்புக்கடை பிரியாணி அப்படிங்கிறது ஒரு 5-6 இடத்துல ஃபேமஸாக ஓடியிருந்தது. இந்த அப்பு அப்படிங்கிறவர் இதனுடைய ஓனர் அவர் நடத்திக்கிட்டு இருந்தார். இதில் என்ன அப்படின்னாக்க இப்போ ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்னு சொல்லக்கூடியவங்க அதை வந்து சீல் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு அது வந்து அவர் நடத்திக்கிட்டு வந்த அந்த கிச்சன் வந்து சுகாதாரமாக இல்லை அப்படிங்கிறதுனால அவருக்கு 4-5 முறை நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்து தான் அவங்க வந்து அதை வந்து சீல் பண்ணியிருக்காங்க. அவர் கொடுத்த பிறகும் அதை வந்து அவரை மாற்றக்கூடியதுக்கான அந்த வேலை எதுவுமே செய்யலை. அசால்ட்டாக என்ன பண்ணிட போகிறாங்க, நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ்ஸு அப்படிங்கிறனால நடந்திருக்காரு. அவங்க வந்து முறைப்படி தான் வந்து நோட்டீஸ் கொடுத்து அவங்க வந்து முறைப்படி தான் அதை வந்து சீல் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து இப்போ வந்து ரோட்டில் வந்து அதிகாரிகள் அதை பண்ணிட்டாங்க, மயிருன்னு பேசிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது வந்து மக்களை வந்து திசை திருப்புறதுக்காக அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. மிகப்பெரிய இதுக்கு பின்னாடி பெரிய சதி இருக்குது, அரசியல் சதி இருக்குது, பெரிய ஹோட்டல் நிறுவனங்கள்லாம் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. அவர் சுத்தமாக அவர் சைடில் அவர் அந்த கிச்சனை வந்து சுத்தமாக வச்சு நடத்தியிருந்தார் அப்படின்னா எந்த ஒரு அதிகாரியுமே வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்க முடியாது. இதுதான் உண்மை. அதனால் மக்களே, இந்த கள்ளக்குறிச்சியில் மாதிரி விசசாரைய மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுகாதாரம் இல்லாத உணவகத்தில் போய் இந்த மாதிரி குறைச்ச விலையில் கிடைக்கிது அப்படிங்கிறதுனால பிரியாணி வாங்கி சாப்பிட்றது அப்படிங்கிறதுனால இந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறது, நீங்கள் சாப்பிட்றது இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. அவங்க உண்மையிலேயே அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களா, அந்த உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து நம்ம தமிழ்நாடு அரசு மூலம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த இதெல்லாம் புதுப்பித்து சர்டிஃபிகேட்டில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வச்சுருக்காங்களா முறைப்படி அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் சாப்பிட்றது நல்லது. இவர் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து தவறானது. இது வந்து மக்களை வந்து திசை திருப்புறது. அதனால் அதிகாரிகள் மேலே அது யார் சொல்லி வர்றாங்க, அவங்க சொல்லி வர்றாங்க, இவங்க சொல்லி வர்றாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதிகாரிகள் அவர்களது கடமையை சரிவர செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அதுவும் தமிழ்நாட்டில். அதனால் இவர் முறைப்படி போய் வேணாக்க அதை மறுபடியும் கிச்சனை சரி பண்ணி லைசன்ஸ் கொடுக்காதெல்லாம் அது வந்து அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் அவங்க கையில் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் என்ன பண்ணார், எப்படி சுகாதாரம் இல்லாமல் எப்படி பண்ணார் வாங்கினாருங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஆய்வு அறிக்கையின்படி அவங்க சொல்லுவாங்க. சரியா மக்களே? அதனால் நீங்கள் எங்கேயுமே குறைச்ச விலையில் பிரியாணி கொடுக்குறாங்க, குறைச்ச விலையில் சாப்பாடு கிடைக்கிது அப்படிங்கிறதுனால இதை வந்து நீங்கள் வந்து இது மாதிரி குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறதோ, இது மாதிரி பண்ணுறதோ, இந்த மாதிரி சமூக வலைதளம் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு போகிறதோ நீங்கள் போங்க. பரவாயில்ல, நிறைய பேர் எல்லாரையும் நான் குறை சொல்லலை, நிறைய பேர் பண்ணுறாங்க, உணவகம் வச்சுருக்காங்க. சமூக வலைதளத்தில் அதை வந்து அவங்க வந்து சொல்லி அதை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறாங்க. உண்மை தான். அது உண்மையிலேயே அவங்க சுகாதாரமாக பண்ணுறாங்களா, அவங்க வந்து இந்த நம்ம இந்திய அரசோ தமிழ்நாடு அரசுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் இருக்குது, இது முறைப்படி வாங்கி அவங்க முறைப்படி பண்ணுறாங்களா, அந்த அதிகாரிகள் வந்து மாதமோ அவங்களுக்கு ஒரு இது இருக்குது ஸ்டெப்பு, ஆய்வு பண்ணி அந்த உணவகம் நடந்துக்கிட்டு இருக்கா, அது வாங்குகிற அந்த கிச்சனில் உள்ள இதெல்லாம் சுத்தமாக பண்ணுறாங்களாங்கிறத அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றது மிகவும் நல்லது. இப்போ இவர் வந்து அப்புக்கடை பிரியாணி அவர் வந்து கதறது வந்து மிகவும் உண்மைக்கு புறமானது. அதிகாரிகளை சொல்கிறது, அரசியல் பின்புலம் இருக்குது, மிகப்பெரிய ஹோட்டல் நிறுவனமெல்லாம் சொல்லி மூடுறாங்கலாம், இதெல்லாம் அப்படியெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. அவர் சுத்தமான உணவு, சுகாதாரமான உணவு கொடுத்துருந்தாரு அப்படின்னாக்க எந்த அதிகாரியுமே சீல் பண்ண உள்ளே போகிறதுக்கு பயப்படுவாங்க. அதுக்கு முறைப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் மக்களே, இதெல்லாம் நீங்கள் நம்பாமல் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, எங்கே வசித்தாலும் சரி, உணவகத்தில் சாப்பிட்றது சுத்தமானதாக இருக்குதா, அது அவங்க சுத்தமாக கொடுக்குறாங்களா, அந்த சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டு முறைப்படி வாங்கி வச்சு அவங்க முறைப்படி நடத்துகிறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்றது மிகவும் நல்லது. இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ. இதை நீங்கள் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல். நன்றி, வணக்கம்.